தக் லைஃப் ட்விட்டர் விமர்சனம். மணிரத்னம், கமலஹாசன் திரையில் மிரட்டினார்களா? தக் லைஃப் திரைப்படம் வெளிநாடுகளிலும் மற்ற மாநிலங்களிலும் அதிகாலையிலேயே வெளியான நிலையில் சோசியல் மீடியா முழுக்க அதன் விமர்சனங்கள் வரத் தொடங்கியுள்ளன. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் வெளியாகாத நிலையில் ஓசூருக்கு வந்து பார்க்க ரசிகர்கள் ரெடியாகிவிட்டனர். மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் நாயகன் படத்திற்கு பிறகு 38 ஆண்டுகள் கழித்து தக் லைஃப் திரைப்படம் வெளியாகியிருக்கின்றது. இந்த படத்தில் கமலஹாசனுடன் இணைந்து சிம்பு, த்ரிஷா, ஜோஷு ஜார்ஜ், அபிராமி, அசோக் செல்வன், நாசர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். AR ரகுமான் இசையில் ஏற்கனவே வெளியாகியுள்ள தக் லைஃப் படத்தின் சுகர் பேபி, ஜிங்குச்சா, விண்வெளி நாயகா, முத்தமழை உள்ளிட்ட பாடல்கள் அனைத்துமே ஷார்ட் பஸ்டர் ஹிட் அடித்துள்ளன. இந்த நிலையில் மணிரத்னம், கமலஹாசன், AR ரகுமான் மற்றும் சிம்பு காம்போவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள தக் லைஃப் படம் அந்த எதிர்பார்ப்புகளை திரையரங்கங்களில் பூர்த்தி செய்ததா இல்லையா என படம் பார்த்த ரசிகர்கள் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள விமர்சனத்தை இப்பொழுது பார்க்கலாம். முதல் பாதி மற்றும் இடைவேளை காட்சிகள் அல்டிமேட்டாக உள்ளது. கமலஹாசனின் ராக் சாலிட் கம்பேக் இந்த தக் லைஃப் என இந்த நெட்டிசன் தனது முதல் பாதி விமர்சனத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் குவிந்து வருகின்றன. அப்படியே செக்கச்சிவந்த வானம் படம் பார்த்தது போலத்தான் உள்ளது. தக் லைஃப் படம் நத்தை வேகத்தில் மெதுவாக நகர்கின்றது. முதல் பாதி முழுக்க சீட்டில் அமர முடியவில்லை. கமலஹாசன் தனது முத்த காட்சிகளையும் கில்மா காட்சிகளையும் காட்டி படத்தை காப்பாற்றுகிறார். செக்கச்சிவந்த வானம் படத்தில் அரவிந்த் சாமி மற்றும் அதிதி ராவ் போர்ஷன் தான் கமலஹாசன் மற்றும் த்ரிஷா போர்ஷன் என இந்த நெட்டிசன் கழுவி ஊற்றியுள்ளார். அமர் கதாபாத்திரம் கண்டிப்பாக தக் லைஃப் படத்தை தாங்கி பிடிக்கும். இடைவேளை காட்சியில் கமலஹாசன் மற்றும் சிம்புவுக்கு இடையே நடக்கும் அந்த யுத்தம் கொலமாஸ். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் என சிம்பு சொல்லும் இடமெல்லாம் செம ஃபயர் என இந்த நெட்டிசன் பாசிட்டிவ் விமர்சனம் கொடுத்துள்ளார். கல்ட் கிளாசிக் வித் பேங்கர் இன்டர்வல். ஏற்கனவே பழக்கப்பட்ட கதை போலவே ஆரம்பித்தாலும் கொஞ்ச நேரத்தில் படம் பிக்கப் ஆகி விடுகிறது. அதன் பின்னர் கமல்ஹாசனின் மிரட்டலான நடிப்பு மற்றும் சிம்பு கேங்ஸ்டராக நடித்துள்ள விதம் படத்திற்கு பெரிய பலமாக உள்ளது. கமலஹாசனுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய பைசா வசூல் படமாக அமையும் என இந்த நெட்டிசன் விமர்சித்துள்ளார். விமர்சகர் வெங்கி தனது எக்ஸ் தள பக்கத்தில் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா நடித்த தக் லைஃப் திரைப்படம் ரொம்பவே ஸ்லோவாக முதல் பாதி செல்வதாகவும் கணிக்கப்பட்ட கதையாகவே படம் நகர்வது பொறுமையை சோதிக்கிறது என பதிவிட்டுள்ளார். தக் லைஃப் படத்திற்கு எதிராக ரஜினிகாந்த் ரசிகர்கள் நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்பி வருவதாக கமல் ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். விஜய் ரசிகர்கள் மற்றும் கமல் ரசிகர்கள் படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்களை அளித்து வருகின்றனர். இந்த ரசிகர் படம் பிளாக் பஸ்டர் என்றும் 5க்கு 4.75 ரேட்டிங் கொடுக்கலாம் என்றும் தரமான கிளைமேக்ஸ் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.